சிவா, ஆர் யூ ஓகே? சித்தி, என்ன கண்ணா, நீ ஓகே தானே? இங்க பாருங்க, நான் இங்க ஒரு சின்ன வேலைக்காக தான் வந்தேன். உங்களுக்கு அது ஒரு சின்ன வேலை தான், ஆனா அதனால எனக்கு ஒரு பெரிய கனவு நனவாகும். ப்ளீஸ் பண்ணிடுங்க. ஆனா அது நீங்க என் வேலையை செஞ்சு முடிச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ் பண்ணிடுங்க. இப்ப நான் கிளம்புறேன், இல்லனா ஏதாவது புது பிரச்சனை வந்துடும். சரி சரி, நீ கிளம்பு. நீ ஓகே தானே? ஏதோ சத்தம் கேட்டுச்சே. நோ நோ, இந்த மாதிரி சத்தம் தான் கேட்டுச்சு. உங்க லேம்ப் விழுகிற மாதிரி இருந்துச்சு, நான் பிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா, எந்த வேலைன்னு அவ சொல்லவே இல்லையே. அதோட என்னோட செயின் அவகிட்ட எப்படி? ஆக்சுவலா மெடிக்கல் காலேஜுக்கு எங்க கிட்டயும் வெறும் 5 சீட்டு தான் இருக்கு. அதுல 4 பேருக்கு அட்மிஷன் போட்டாச்சு. அந்த 5வது உங்க பொண்ணுதான். நீங்க கவலையே படாதீங்க, அட்மிஷன் கிடைச்சிடும். உங்ககிட்ட நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன் மேடம். நான் உங்களுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்டான வேலையை பண்ணி தரும்போது எனக்கும் ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா அதை நீங்களும் மறுக்க மாட்டீங்கல்ல? அதுவும் சரிதான். அப்போ நீங்க சேரிட்டிங்கிற பேர்ல யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்றீங்களா? பிரமாத மந்திரா மேடம். இது எல்லாமே சின்ன சின்ன விளையாட்டு மந்திரி சார். இத உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். தேங்க் காட் சக்தி, நீ வந்துட்ட. ஏய், நீ ஓகே தானே? ஏய், மெதுவா மெதுவா. ஏய், பாத்து மெதுவா காலவை. வா வா, சீக்கிரம் வா. மெதுவா மெதுவா, வா வா. என்ன சத்தம் இது? ராமு, ஒரு நிமிஷம். ஓகே ஆண்டி. யாருன்னு தெரியலையே. கொண்டவங்க எல்லாம் நேரா வீட்டுக்குள்ளேயே நுழையறாங்க. இந்த வேலைக்காரங்கள எங்க போனாங்க? சக்தி, யாராவது வந்துருவாங்க, கத்தாதீங்க. சின்ன மம்மி வந்துட்டு இருக்காங்க, ஓடுங்க. இறங்கு இறங்கு, சீக்கிரம் கீழே இறங்கு. இறங்கு, என்ன கீழே இறக்குங்க. நீ அந்த பக்கம் போ. வா வா, சீக்கிரம் சீக்கிரம் வா வா. ஓடுங்க ஓடுங்க, போங்க. ராமு, சொல்லுங்கம்மா. இந்த தொட்டி எப்படி உடைஞ்சது? தெரியலங்கம்மா. பெரிய நீ காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதை வாங்க தான் போனேன். இந்த வீட்ல இருக்க வேலைக்காரங்களா எனக்காக மட்டும் தான் வேலை செய்யணும், வேற யாருக்கும் இல்ல.
காலங்காத்தால 2 பொண்ணுங்க நேரா வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாளுங்க. இந்த சார் என்னடான்னா பெரிய அன்னிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராம். உனக்கு உன் வேலை முக்கியம்னா இந்த வீட்ல எனக்கு மட்டும்தான் வேலை செய்யணும், வேற யாருக்கும் இல்ல. மந்திரா மேடம், உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். இங்க பாரு, முதல்ல உன் கண்ணை தொட. இவ்ளோ நாள் வேலை பாக்குற அவங்க என்ன உன்னை புதுசாவா திட்டிட்டு இருக்காங்க? பாவம், அவளும் என்ன பண்ணுவா? வீட்டு பொறுப்பெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுனால சிடுசிடுன்னு விழுதா. சரி, அழுகை நிறுத்து, கண்ணை தொட. உன்னுடைய வேலைக்கு எதுவும் ஆகாது. நிஜமாவா சொல்றீங்க? அண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணி, நான் மறக்கவே மாட்டேன் இது. அட இருப்பா, நான் சொன்ன வேலையை செஞ்சியா? நீங்க சொன்ன மாதிரி தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன். உன்கிட்ட நான் இன்னொரு வேலையும் செய்ய சொன்னேன்ல, மறந்துட்டியா? உனக்கு தான் தெரியும்ல, சிவா எப்ப ஷூ போட்டாலும் அவன் கதவை புடிச்சுக்கிட்டு தான் போடுவான். அங்க ஒரு ஆணி வெளியில நீட்டிட்டு இருக்கு, பாத்தியா? ஒருவேளை அந்த ஆணி கையில குத்திட்டா? ஆமால, நான் இப்பவே போய் அதை எடுத்துறேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அதை போய் உடனே எடுத்துறேன் நீ. நான் அதுக்கப்புறம் ஆணி அடிச்சு அதை சரி பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் நாள் முழுக்க எங்க வீட்டுல தான் இருப்பேன். நீங்க வந்தீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். நான் சொன்ன சாரியா நீங்க ஏத்துக்கிட்டீங்க. அதோட என் ஐலைக்கும் தான். நீ வந்துட்டியா? நீ கண்டிப்பா வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். முழு நம்பிக்கை இருந்தது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அப்ப வந்துதானே ஆகணும். அட, இவ சின்ன வயசுல இருந்தே கோவக்காரியா இல்ல இப்பதான் இப்படி ஆனாளா? இருந்தாலும் இந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுவும் சொல்லலனாலும் வெளிப்படுத்திட்டா. உனக்கு என்ன காது ரிப்பேரா? என்ன உளறிட்டு இருக்க? யாரு என்ன என்ன இப்ப நீ என்ன சொன்ன? ஐயோ, இந்த சண்டை கோழிக்கிட்ட யாரு சொல்றது? அவன் அவகிட்ட பேசல, என்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஐ மீன் பேசிட்டு இருக்காரு. சக்தி, நம்ம கிளம்பலாம். அம்மா கால் மேல கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீ கிளம்பி போலாம், ஆனா திரும்பி வந்துதான் ஆகணும். நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, என் குடும்பத்துல இருந்தும் யாரையும் வரவிட மாட்டேன். புரிஞ்சுதா? வாடி. கிட்டையும் வர, தூரமாவும் போற, வந்து செய்கையும் காட்டுற, புதிராவும் பேசுற. இவன் என்ன வளர்றான்? எனக்கு என்னமோ இந்த வீட்டுல எல்லாருமே மென்டல்னு தோணுது. பாவம், இவ தேவையில்லாம கோவப்படுறா. இவளோட வருங்கால மாமான்னு இவளுக்கு எப்படி தெரியும்? இனிமே புது ஹேஷ்டேக்ஸ் போட வேண்டியதான். இனிமே ஒரே லவ் மோடு தான். எதையும் சொல்ல மாட்டேங்கிற, இருந்தாலும் எல்லா பதிலையும் வெளிப்படுத்துற. எப்ப கண்ணுல தென்பட்டாலும் இதயத்தோடைய ஒரு பகுதியை தூக்கிட்டு போற. அற்புதம். ஐயோ, நான் போய் அவனுக்கு இப்பவே புரிய வச்சுட்டு வரேன். ஏய் ஏய், யோ சக்தி நில்லு. என்ன பண்ற நீ? வா சீக்கிரம். அக்கா, என்னோட அட்மிஷன் ஃபார்ம்ல சைன் மட்டும் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அக்கா, டாக்டர் சிவா என் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம்ல சைன் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அண்ணா ரெடி ஆயிட்டீங்களா? அது சரி, அண்ணா இங்க யாராவது வந்தாங்களா என்ன? ஏதாவது பொண்ணு? இல்லையே. வா வா, லேட் ஆகுது. அந்த பொண்ணு இங்க வரலனா வேற எங்க போயிருப்பா? அண்ணா இல்ல, வேற யார் குரலோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. யாராவது இங்க வந்தாங்களா என்ன? நந்து, உனக்கு தான் தெரியும்ல, ஹாஸ்பிட்டலுக்கு லேட்டா போறது எனக்கு பிடிக்காது. தள்ளு தள்ளு. அண்ணா, உங்க லேப் கோட். குருக்களே, நான் சிவாவுக்காக பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். சிவா!
சிவாவோட கையில தாணி குத்தலையா? அது சரி, இந்த துணி இருந்ததுனாலதான் சிவா கையில ஆணி குத்தலையா? இந்த துணி எப்படி வந்தது? கடவுளே, இது நீங்க கொடுக்கிற அறிகுறியா என்ன? வந்துட்டீங்களா? பிரமாதம். உங்களை அப்படியே வீட்டுக்குள்ள வர விட்டுருவனா என்ன? முதல்ல பூஜை பண்ணி அப்புறம் ஆரத்தி எடுத்து உள்ள அனுப்புறேன். சித்தி, பூஜைய இப்படி இப்படிதானே செய்வாங்க. ஆனா இப்படி இப்படி யாரு பூஜை செய்வா? நான் பண்ணுவேன். இப்ப நான் உங்க 2 பேருக்கும் பண்ண போறேன்ல, பாருங்க. அது மட்டும் இல்ல, அற்புதமா வரவேற்பேன். இந்த கட்டைய வச்சு, இத வச்சு எப்படி வரவேற்கிறேன் பாருங்க. அடி 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 நடிச்சு. இது வரைக்கும் நான் அமைதியா இருந்துதா பாத்திருக்கீங்க. இன்னும் என்ன நீங்க கோவத்தோட பார்த்தது இல்லல, இனி பாப்பீங்க. நீங்க 2 பேரும் காலையில வீட்டை விட்டு வெளியில போனீங்க. அது எப்படி தெரியுமா? மலை மேல போனா நெட்வொர்க் கிடைக்காதுல்ல. ஹலோ 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 ஹலோன்னு அந்த மாதிரி காலையில இருந்து ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு திரியறேன். நீ ஏன்டி போன் எடுக்கல? நீ ஏன் போன் எடுக்கல சொல்லு. அம்மா, நீ வாய முடு. நீ வாய திறக்காத. என்ன போய் சொல்றதுல நீதான் மாஸ்டர் ஆச்சே, அதனால நீ ஒதுங்கு. இவ இன்னும் பச்சை மண்ணு. சரி சக்தி, நீ சொல்லு. நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? நதிக்கரைக்கு போனோம். அங்கே போனீங்க? காலேஜ். காலேஜுக்கோ? ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலுக்கோ? அம்மா, ஐயோ, என்ன சொல்லுவாங்க? என்ன ஐயன்ற? கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்லு. சித்தி, வீட்டு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்குல்ல, அங்க தண்ணி பந்தல் இருக்குல்ல, அங்க தண்ணி குடிக்க போனோம். தண்ணி குடிக்க போனோம். இது என்ன? இப்படி துப்பட்டாவை கிழிச்சாதான் தண்ணி குடுப்பாங்களா? அட என்னம்மா நீங்க எப்ப பாரு இவ்வளவு சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க? நாங்க காலேஜுக்கு மார்க் ஷீட் வாங்க போயிருந்தோம். என்ன? எங்க மார்க் ஷீட்? எங்க பறந்துருச்சா குர்ரன்னு? அத நான் லேமினேஷன் பண்ண கொடுத்திருக்கேன். அது எவ்வளவு முக்கியமான டாக்குமெண்ட், அப்படியே விட முடியுமா? அடியே பொய் புழுகி, உனக்கு யார் தொப்பி போட கத்து கொடுத்தாங்களோ அவங்களுக்கே தொப்பி போடுறியா? இங்க பாரு, நீ எதுவும் சொல்ல மாட்ட, நான் அவளையே கேட்டுக்கிறேன். ஏய், அவ எங்கடி போனா? சக்தி, ஏய் சக்தி. சக்தி ஓய்வெடுக்க போயிட்டா. இப்போ நீங்களும் இந்த மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, சரியா? ஏய், பொய் புழுகிங்க. உன்னால என்கிட்ட பொய் சொல்ல முடியும்னா நானும் டிடெக்டிவ் மாதிரி எல்லா விஷயத்தையும் வாயில இருந்து எடுக்கவும் முடியும். மனோரமாடி என் பேரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அட்மிஷன் எனக்கு கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா
இந்த அசிங்கத்தை பண்ணது அந்த பொண்ணாதான் இருக்கும். சுந்தரி, சொல்லுங்கம்மா. என்ன இது? சீக்கிரமா க்ளீன் பண்ணு. சரிங்க. என் கண்ணுல ஒரு கரை பட்டுச்சு, அப்புறம் நீ இந்த வீட்ல தென்பட மாட்ட, புரிஞ்சுதா? சரிங்கம்மா. அக்கா, இன்னைக்கு எப்படியோ நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. ஆனா சித்தி மறுபடியும் என்கிட்ட கேட்டாங்கன்னா என்னால போயெல்லாம் சொல்ல முடியாது. எத்தனை வருஷமா நீ என் கூட இருக்க? அக்கா கிட்ட இருந்து எதையுமே கத்துக்கல. அக்கா, எனக்கு உண்மையிலேயே என்ன டென்ஷன்னா, என்னால நீங்க திட்டு வாங்க கூடாது. ஏன்னா நான் தானே உங்களை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனேன். என் செல்ல தங்கச்சியே, இப்படி யோசி. நீ உன்னை என்ன கூட்டிட்டு போகல, நான் தான் உன்னை என் கூட கூட்டிட்டு போனேன். அப்படின்னா அப்படின்னா அங்க நீ ஓ வேலைக்காக போகல, நான் ஏன் வேலைக்காக போனேன். இந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான மாப்பிள்ளையே தேட, என்னோட ராஜகுமாரன. ராஜகுமாரனா? காதல் குழப்பம் டைரக்டா? மனோரமா, நீயும் இந்த வயசுலதான் இந்த குருக்களை காதலிக்க ஆரம்பிச்ச. இந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? இந்த காதல் வாழ்க்கையவே பெரும் குழப்பத்துல தள்ளிடுமே. டேய் நில்றா, அறிவு கட்டவனே. எங்கடா போயிட்டு வர? நான் எக்ஸசைஸ் பண்ண போயிருந்தேன். குஸ்தி போட்டி நடக்க போகுதுல்ல, அந்த குஸ்தி போட்டியை தூக்கி குப்பை தொட்டில போடு. உன் 2 தங்கச்சிங்களையும் பாதுகாக்கிற விஷயத்துல நீ தோத்து போயிட்ட. என்ன? உனக்கு தெரியணும்னு சொல்றேன். வைரஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. காதல் வைரஸ். காதலா? அந்த வைரஸ் உன் 2 தங்கச்சிங்களையும் நோயாளி ஆக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமா ஏதாவது பண்ணி தோலடா. பண்ணு. கண்டிப்பா செய்றேன். அருமை. அறிவு கட்டவனே. உனக்கு மூளையே இல்லையா? இங்க பாரு, இவன் அவன் எவன் எவனா இருந்தாலும் சரி, உன் தங்கச்சிங்களை சுத்தி சுத்தி வரத பார்த்தேன்னா அவனுங்களை புடிச்சு டங்கு 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 டங்குன்னு குத்த ஆரம்பிச்சிரு. புரிஞ்சுதா? சபாஷ். நான் சொல்றத சொல்லு. தர்மங்கிறவன் தர்மத்தை காக்க கூடியவன். தர்மா அவனோட தர்மத்தை காப்பாத்துவான். சபாஷ். ஒன்ஸ் மோர். தர்மா அவனோட தர்மத்தை காப்பாத்து. சபாஷ். 5 முறை ஒன்ஸ் மோர் சொல்லிட்டே இரு. தர்மா அவனோட தர்மத்தை காப்பாத்துவான். என்ன? ராஜகுமாரனா? எந்த ராஜகுமாரன்? யார் அந்த ராஜகுமாரன்? சொல்லுங்க. இந்த அப்பாவோட ஜல்ரா கிட்ட எதையாவது சொன்னா எல்லாத்தையும் அப்படியே உளறிடுவா. அக்கா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எந்த ராஜகுமாரன்? அக்கா, ஏன் மேல சத்தியமா சொல்லுங்க, யார சொன்னீங்க? அட, நீ ரொம்ப புலம்பிட்டு இருந்தியா? அதனாலதான் உனக்காக வந்தேன்னு சொன்னேன். உன் டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு சீனை போட்டேன். உன் கவனத்தை அது திசை திருப்பிருச்சு. நிஜமா தானே? இல்லனா எனக்கு ரொம்ப டபுள் டென்ஷன் ஆயிடும்க்கா. ஆமா தாயே, ஆமா. நீ ஏன் இப்ப என் அம்மா மாதிரி பேசுற? இப்போ உன்னோட இன்னொரு டென்ஷன் என்னது? அக்கா, அதுதான் என்னமோ அந்த டாக்டர் இருக்காரே, அவர் என் ஃபார்ம்ல சைன் பண்ணுவாரோ இல்லையோ. அவரு யாருன்னு தெரியுமா? யாரு? டாக்டர் சிவா. இப்ப நீ யாரை பத்தி சொல்ற? ஐயோ அக்கா, அவர்தான் அந்த டாக்டர். அவரை நான் நதிக்கரையில பார்த்தேன். அவர்தான் குழந்தைய காப்பாத்த ப்ரொசீஜரை புரிய வச்சாரு. அதுக்கப்புறம் அவரை ஹாஸ்பிட்டல்ல சந்திச்சேன். அதுக்கப்புறம் தான் அவரு டபுள் ஸ்டார் போட்டு எனக்கு பேப்பரை கொடுத்தாரு. இது நான் அந்த பொண்ணுக்கு போட்டு கொடுத்த ஸ்டார் ஆச்சே. அட கடவுளே, பிளான் பண்ணா கூட யாரும் இப்படி சந்திச்சிருக்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் கோயின்சிடென்டலா அப்படி சந்திச்சிருக்கீங்க. இல்லனா ஒருவேளை இது அந்த சிவனோட வேலையா இருக்குமோ என்னவோ? கரெக்ட் தான், பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பிளான் பண்றாரோக்கா, அது மட்டும் எனக்கு புரியவே இல்லை.
இது நல்லதா இல்ல கெட்டதா? டாக்டர் சிவா முதல்ல அந்த குழந்தையை காப்பாத்த எனக்கு ப்ரொசீஜரை புரிய வச்சாரு. அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீ சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபார்மை கிடைக்க வச்சு எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரி செய்றாரு. அதுக்கப்புறம் அந்த சைனுக்கு இவ்ளோ பெரிய சஸ்பென்ஸ் கிரியேட் பண்றாரு. ஆ, எனக்கு ஒண்ணும் புரியல. அவரு ஹீரோவா இல்ல வில்லனா? எனக்கு அவரோட சைன் கிடைக்கிற வரைக்கும் இதுக்கு அர்த்தம் புரியாது. அப்ப இந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்குறதுக்காக வீடு வரைக்கும் வந்துட்டாளா? நான் ஒரு முக்கியமான வேலையை இங்க வந்திருக்கேன். அது கிடைக்க வேற வழி தெரியாம தான் நான் இங்க வரைக்கும் வந்துட்டேன். அது சரி, இதுதான் அந்த வேலையா? தைரியமான பொண்ணுதான். சைன் வாங்குறதுக்காக ரூம் இல்ல பாத்ரூம் வரைக்கும் வந்திருக்கா. ஒருவேளை இந்த பொண்ணு மட்டும் டாக்டர் ஆனானா அது ரெடியான டாக்டர் ஆவா. நல்லாதான் மார்க்ஸ் வாங்கியிருக்கா. சைன் பண்ணிடலாம். பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லையே